இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏவுகணையை வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா, இல்ல ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றாங்க அப்படின்னா, இது நியூஸ். இப்ப இந்தியா இன்சாட் 2E சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுன்னா, இப்ப சேட்டலைட் லான்ச்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர்பிட்ல வந்து நிறுத்தப்படுது. இப்ப ரெண்டு விதமான ராக்கெட் வச்சிருக்காங்க, PSLV ராக்கெட், GSLV ராக்கெட். இப்ப PSLV ராக்கெட்னா என்ன, GSLV ராக்கெட்னா என்ன? இப்ப இந்த சேட்டலைட் வந்து PSLV ராக்கெட் மூலமா செலுத்தப்படுதா, GSLV ராக்கெட் மூலமா செலுத்தப்படுதா? புவியீர்ப்பு எந்த பொருள்னாலும் கீழே விழணும்ல, அதுதானே கிராவிடேஷன். அப்ப ராக்கெட் வந்து இந்த புவியீர்ப்பு வந்து அந்த அந்த தாண்டி போகுது இல்லையா? இப்போ வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் இட்? வாட் இஸ் கிரையோஜெனிக் டெக்னாலஜி? So you must raise question. அந்த நியூஸ் ஒரே ஒரு நியூஸ் தான். இந்தியா நாளைக்கு இந்த மாதிரி சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? You must raise questions. Why, what, when? Conceptual clarity. மனப்பாடம் பண்ணி படிக்க கூடாதுங்க. ஸ்கூல் புக் தான், பட் ஸ்கூல் புக்கை நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, you must raise questions. நீங்க கேள்விகளை எழுப்பணும். அது மட்டும் இல்ல, what is the science behind launching satellites in Sriharikota? இந்தியாவில் எத்தனையோ பிளேஸ் இருக்குங்க. ஏன் ஸ்ரீஹரிகோட்டான்ற ஒரு இடத்துல இருந்து மட்டும் சேட்டலைட் லான்ச் பண்ணோம்? என்னைக்கா நம்ம யோசிக்கிறோமா? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் லான்ச்சிங் சேட்டலைட் ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா? அதே மாதிரி மிசைல்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணும்போது ஒடிசால சந்திப்பூர்ல ஒரு ஐலாண்ட் இருக்கு, ஒரு தீவு இருக்குது. அது பழைய பேர் வீலர் ஐலாண்டு. அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐலாண்ட் பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் வந்து மிசைல் டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இதெல்லாம் இந்தியாவில் எவ்வளவு பெரிய பகுதிகள் இருக்குது, ஏன் அந்த பகுதியிலிருந்து மட்டும் நம்ம வந்து மிசைல் டெஸ்ட் பண்றோம்? சோ இந்த மாதிரி கேள்விகள் நியூஸ் வரும்போது நம்ம இட் மே லுக் லைக் சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதைப்பொருள் ஆராய்ச்சி. இப்போ ரீசெண்டா கூட நியூஸ் வந்தது, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழர் இதுக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டா? அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஹிஸ்டரி நீங்க இது ஒரு நியூஸ். இந்த நியூஸ் வந்த உடனே நீங்க வந்து கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணணும். சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன? அப்போ அடுத்தடுத்த கேள்விகள் வரும்போது, இப்ப அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸாம்ஸ்ல வந்து உங்களுக்கு கேள்விகள் ஹிஸ்டரியில இருந்து ஏதாவது கேள்வி வரும், பாலிட்டில இருந்து கேள்வி வரும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ்ல இருந்து ஏதாவது கேள்வி வரும். somehow it is related with current affairs. இப்போ அடிக்கடி நமக்கு வந்து கொரோனா வைரஸ் பத்தி வந்துட்டு இருந்தது இல்லையா? இப்போ சில நேரங்களில் கேள்விகள் வந்து கொரோனா வைரஸ், இப்போ ரீசெண்டா ஒரு வைரஸ் வந்திருக்குது சைனால இருந்து, அதுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ். இப்போ நம்ம கேள்விகள் வந்து டைரக்டா கொரோனா வைரஸ்ன்றது எந்த நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு பரவுச்சு, அதே மாதிரி சைனாவில் எந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து பரவிச்சு, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். பட் ஆனா சில இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் எப்படி தெரியுமா கேட்பாங்க? யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்காது, நிறைய நேரங்களில் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். வைரஸ்னா என்ன, பாக்டீரியானா என்ன, வைரஸ்னுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது, வைரஸ் மனிதனுக்கு நல்லதா கெட்டதா, வைரஸ் நல்லதா பாக்டீரியா நல்லதா? ஸோ கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க ரைஸ் பண்ணும்போது நீங்க கொஸ்டின்ஸ்க்கான பதில் எங்க இருக்குன்னா ஸ்கூல் புக்ல இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அன்ஆர்த்தடாக்ஸ் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். நார்மலா படிக்கிற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா மனப்பாடம் பண்ணி என்ன பண்ண முடியாது, நம்ம ஞாபகத்துல வச்சிருக்க முடியாது. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்க படிச்சீங்கன்னா தான் பண்ண முடியும்.